Hey guys, welcome to Eternal Engineer Solution. So previous video நம்ம HTML classes பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா HTML ID attribute பத்தி பார்க்க போறோம். So let's get started into HTML ID. So basically HTML classes ku HTML ID ku ஒரு சின்ன difference தான் இருக்கு. So 90% almost HTML classes HTML ID same. So இதுல ஒரு 10% தான் different இருக்கு. அது differentiate பண்ணி காமிக்கிறதுக்காக தான் so HTML classes HTML ID separate வீடியோல போட்டது. So நீங்க HTML classesல பாத்தீங்கன்னா அது எப்படி represent பண்ணுவீங்க? So இப்ப பார்த்தா இந்த dot அப்படிங்கிற or colon அப்படின்னு சொல்லலாம். அந்த colon அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணி காலனை ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு கிளாஸ் நேம் போடுவோம். சேம் அதே தான் HTML ஐடியில் என்ன பண்ணுவோம்னா ஸோ HTML ஐடியில் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். HTML கிளாஸில் வந்து காலன் டாட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். இதே HTML ஐடியில் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். மற்றபடி சேம் அதே தான். நம்ம என்ன பண்ணுவோம் கிளாஸில் ஃபஸ்ட்டு டாக் டைப் HTML ஹெட் டேக் டைட்டில் டேக் எல்லாம் போட்டு ஸ்டைல் டேக்குள்ள ஒரு டாட் அப்படின்னு சிம்பிள் போட்டு தென் ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். தென் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தருவோம். லைக் பேடிங், பேக்ரவுண்ட் கலர், அலைன்மெண்ட், கலர் அதெல்லாம் தந்துட்டு தென் கீழே என்ன பண்ணுவோம் h1 அப்படின்னு போட்டு கிளாஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே நான் கிளாஸ்க்குள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக டாக் டைப் HTML ஹெட் ஸ்டைல் டேக் போட்டு ஸ்டைல் டேக்குள்ள ஒரு கிளாஸ் போட்டுப்போம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் தந்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவோம் கால் பண்ணுவோம். அந்த கிளாஸ் ஈக்குவல் டு அந்த ஹெட்டிங்க்கு கால் பண்ணி தென் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த வேர்ட்ஸுக்கு வந்து அப்ளை ஆகும். சேம் ஆஸ் யூஷுவல் அதே தான். பட் நம்ம ஐடியில் என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் மட்டும் மாற்றுவோம். டாட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள் போடுவோம். தென் அதே மாதிரி கிளாஸில் பார்த்தீங்கன்னா h1 கிளாஸ் ஈக்குவல் டு அந்த கிளாஸ் நேம் போடுவோம். இங்கே வந்து ஐடி ஈக்குவல் டு அந்த ஐடி நேம் போடுறோம். பேசிக்காக இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கார் அப்படிங்கிற ஒரு ஐடி தென் பைக் அப்படிங்கிற ஐடி ரெண்டு ஐடி வாங்கிட்டோம். காருக்குள்ள பேடிங் 40 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ, கலர் பிளாக், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் இதெல்லாம் தந்துட்டோம். அதே மாதிரி பைக்குள்ள ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் தந்துட்டோம். பேடிங், பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ இதை வந்து இங்கே வந்து கால் பண்ணுறோம் h1 ஐடி ஈக்குவல் டு கார். ஸோ இந்த கார் மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே அப்ளை ஆயிரும். அதே மாதிரி h1 ஐடி ஈக்குவல் டு பைக். பைக்கில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பேடிங் 50 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் லைட் க்ரீன், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர். ஸோ இது எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கார் கீழே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பேடிங் 40 பிக்சல், லைட் ப்ளூ, பிளாக் கலர், சென்டர். ஸோ காருங்கிற கண்டென்ட்டில் வந்து ஸோ இதெல்லாமே அப்ளை ஆயிடுச்சு. அதே மாதிரி h1 ஐடி ஈக்குவல் டு பைக். ஸோ இந்த பைக் அப்படிங்கிற வேர்டு கீழே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேடிங் 50 பிக்சல், லைட் க்ரீன், சென்டர் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்ளை ஆயிடுச்சு. இதுவே நான் இதை மாற்றி போடுறேன். ஸோ h1 ஐடி ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு வந்து பைக் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணனா எனக்கு ரெண்டுக்குமே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும். ஏன்னா நான் பைக் கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார் பைக் இந்த ரெண்டு நேமுக்குமே இந்த பைக் கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் அப்ளை ஆகும். ஸோ இதுவே நான் ரெண்டுக்குமே கார்ஸ் அப்படின்னு வச்சேன்னா காருக்கு கீழே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் கிளாஸில் பண்ண அதே விஷயம் தான் நம்ம வந்து கிளாஸில் காலன் சிம்பிள் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மட்டும்தான் கிளாஸுக்கும் ஐடிக்கு இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பட்டன் வச்சுருக்காங்க சப்மிட் பட்டன். ஸோ நம்ம ஒரு டேட் ஆஃப் ஜாயினிங் ஏதோ ஒரு டேட் கொடுப்போம். ஸோ அந்த டேட்டை அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த டேட் வந்து விசிபிள் ஆகணும். ஸோ இது எப்படி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் டாக் டைப் HTML ஹெட் டேக் டைட்டில். ஸோ இது கீழே நம்ம பேசிக்காக தெரியும். தென் ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பாடி டேக் கீழே எம்ப்ளாயி நேம் தந்துட்டாங்க. ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இன்புட் டைப் வந்து
டெக்ஸ்ட் ஃபார்ம்ஸில் நம்ம பார்த்துருப்போம் பிளேஸ் ஹோல்டருங்கிறது என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிறது யுவர் குட் நேம் அப்படிங்கிறது லைட்டாக விசிபிள் ஆகிற நேம் வந்து பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே கொடுப்போம். தென் பிஆர் டேக் கொடுத்தனால பிரேக் ஆயிடுச்சு. அடுத்த டேட் ஆஃப் ஜாயினிங் அதுக்குள்ளே இன்புட் டைப் வந்து டேட் தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து டேட்டு மந்த்து இதெல்லாமே விசிபிள் ஆகும். ஸோ அடுத்தது ஒரு பட்டன் கொடுத்து ஆன் கிளிக் வியூ டேட். ஸோ வியூ டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த பட்டனுக்கு வந்து சப்மிட் அப்படின்னு ஒரு நேம் வச்சுட்டாங்க. தென் பட்டன் டேக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு நான் டேட் ஒன்று கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த டேட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வியூ டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. தென் வேரியபிள்குள்ளே document.getElementById டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங். ஸோ நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணுமா அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு டிஓபியில் கொடுக்குறோம். தென் document.getElementById demo.innerHTML equal to x. ஸோ ஹெச்டிஎம்எல்குள்ளே தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம் h2 id equal to demo. ஸோ அந்த ஐடி கால் பண்ணையில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஏதாச்சும் டேட் கொடுக்குறேன் லைக் 28. ஸோ இது கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும். சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா 10/12/2016 இந்த டேட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும், அவுட்புட்டில் விசிபிள் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் கிளாஸுக்கும் ஐடிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது மட்டும்தான். கிளாஸில் டாட் போடுவோம், இதே ஐடியில் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம். நம்ம ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எட்டர்னல் டிஜிட்டல் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம HTML iframes பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.